இன்னைக்கு போண்டா சூப்பு செய்ய போகிறோம். இது கர்நாடகா ஸ்டைல் போண்டா சூப்பு. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையானது ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு, அதே கப் அளவு பாசிப்பருப்பு, 3 தக்காளி, ஒரு 6-7 பூண்டு, 4-5 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், மிளகுத்தூள், உப்பு, சீரகம், எண்ணெய், இத்தனையும் தேவை. போண்டா சூப்புக்கு உளுத்தம்பருப்பு ஊற வைக்கணும். நான் ஒரு பெரிய கப்பு உளுத்தம்பருப்பு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துன்னு இருக்கிறேன். பருப்பை 2-3 வாட்டி அலசி கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊறணும் பருப்பு. பாசிப்பருப்பை கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கணும். நல்லா 3 சவுண்டு விடணும். நல்லா குழஞ்சிடணும் பருப்பு. அதில் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு போட்டு வேக வைக்கணும். பருப்பு நல்லா குழஞ்சிடுச்சு. இதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சம் சீரகம் அடிச்சதும் மிளகுத்தூள், இஞ்சி, கொஞ்சம் பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு வதக்கணும். பெருங்காயத்தூள் வாசனை பிடிச்சதுன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எல்லாம் வதங்கிட்டு இப்போ இந்த பருப்பை எடுத்து கொட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். நான் தக்காளி வதக்க மறந்துட்டேன். இப்போ தனியாக தக்காளியை வதக்கி இதில் போடுறேன். தனியாக தக்காளி வதக்கி இதில் போடுறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போண்டாலையும் உப்பு இருக்கும், பார்த்து போட்டு. இது இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல திக்காக இருக்குது, அதனால இன்னும் இதை மூடி வச்சு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியை தூவி ஒரு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுடும். உங்களுக்கு தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ சூப்புக்கு. சூப்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ போண்டா செய்யணும். பருப்பு ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். எந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும், தண்ணி இல்லாத அரைச்சிக்கணும். காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இவ்வளோ கெட்டியாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அளவுக்கு அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இப்போ அரைச்ச மாவில் உப்பும் பச்சை மிளகாவும் போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்துடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை தொட்டு இப்படி உருண்டை உருண்டையாக போட்டு நல்லா எல்லா பக்கமும் சிறந்த ஒன்று இப்போ செவந்துடுச்சு. இப்போ இதில் நல்ல சூடான சூப் ஊற்றி இதில் தேங்காய் கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். அது அவங்க இஷ்டம். அவங்களுக்கு பிடிச்சதுன்னா தேங்காய் போட்டுக்கிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம். நைட்டு டின்னர் கூட இது சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்படி சாஃப்டாக